Hello viewers, welcome to NV Maths. இந்த வீடியோல exercise 6.2ல question number 6 பார்க்கலாம். Question பாருங்க. The top of a 15 meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole. Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா பாருங்க diagram போட்டா உங்களுக்கு புரியும். 15 meter height உள்ள ஒரு tower. ஓகேவா? 15 meter height உள்ள ஒரு tower. டவரோட ஹைட் என்ன அப்படின்னாக்கா 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 60 டிகிரி வித் த பாட்டம் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் போல். ஒரு எலக்ட்ரானிக் போலு ஒரு எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு இல்லையா, ஒரு எலக்ட்ரிக் போல்லேருந்து பாட்டம், அதோட பாட்டம்லேருந்து வியூ பண்ணுறாங்க. எலிவேஷன் அப்படின்னாவே மேலே வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ த டாப் ஆஃப் எ 15 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவரை, இந்த 15 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவரோட டாப்பை எலக்ட்ரிக் போலோட பாட்டம்லேருந்து வியூ பண்ணுறாங்க. எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னா எலிவேஷன் ஆஃப் 60 டிகிரி ஆங்கிளில். ஸோ பாருங்கள், டவரோட டாப்பை வந்து வியூ பண்ணுறாங்க எங்கேருந்து அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் போலேருந்து. எலக்ட்ரானிக் போல், இது டவர், இது எலக்ட்ரானிக் போல். ஸோ எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னாக்கா 60 டிகிரி ஆங்கிளில் டவரோட டாப்பை வியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். ஸோ போலுங்கிறது எலக்ட்ரானிக் போல் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் போல்லேருந்து, போலோட டாப்லேருந்து அதே டவரை வந்து எலிவேஷனில் பார்க்குறாங்க. எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னாக்கா 30 டிகிரி ஆங்கிளில். பாருங்கள், இது டவர், இது எலக்ட்ரானிக் போலு. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் போலோட பாட்டம்லேருந்து டாப்பை வியூ பண்ணுறாங்க 60 டிகிரி ஆங்கிளில். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எலக்ட்ரானிக் போலோட டாப்லேருந்து சேம் டவரோட டாப்பை வந்து 30 டிகிரியில் வியூ பண்ணுறாங்க. அண்டு டவரோட ஹைட் வந்து 15 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். எலக்ட்ரிக் போலோட ஹைட்டு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் போலோட ஹைட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராமுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. ஏ, பி, சி, டி அண்ட் இ. ஸோ நல்லா பாருங்கள், இதோட ஹைட், அதாவது இ ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏஇங்கிறது ஹச்சுனா சேம் பேரலாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னாக்கா இதோட ஹைட், அதாவது பிசியோட ஹைட்டும் ஹச்சு தான் வரும். ஓகேவா? சேம் பாருங்கள், ஏஇங்கிறது ஹச்சுனா அதே மாதிரி பேரலாக அதோட ஹைட் இருக்கு இல்லையா, பிசியோட ஹைட் என்ன வரும், ஹச்சு தான் வரும். ஓகேவா? ஸோ இதோட ஹைட்டு ஹச்சு. அண்டு தென் டோட்டல் ஹைட் பிடிங்கிறது 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு சிடிங்கிறது என்னவா இருக்கும், எஸ், டோட்டல் ஹைட்லேருந்து ஹச்சை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த சிடிங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிடியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதோட ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடுங்கிறது ஏபிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸுங்கிற வேரியபிள் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஆர் ஒய் என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இது எக்ஸ்னால் இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஹச்சுனா இதுவும் ஹச்சாக தான் இருக்கும், இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். Now we consider the triangle ABD. ABDங்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் 60 டிகிரி அண்ட் ஆப்போசிட் சைடு வந்து டோட்டல் லென்த், இந்த சைடோட லென்த் உங்களுக்கு தெரியும். பிடிங்கிறது 15 மீட்டர் அவங்களுக்கு கிவன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இருக்கனால இது வந்து நம்ம டேன் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். tan theta equal to opposite side வந்து BD divided by adjacent side AB. தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 60 டிகிரி. பிடிங்கிறது என்ன அப்படின்னா 15 கிவன், அவங்களே பிடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, டோட்டல் டவரோட ஹைட்டு. ஸோ அதுதான் பிடியோட வேல்யூ. அண்ட் ஏபிங்கிறது நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், அது அப்படிங்க
ரைட் பண்ணிக்கோங்க. tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா √3. ஸோ √3 ஈக்குவல் டு 15 டிவைடட் பை எக்ஸ். ஸோ எக்ஸு தான் நமக்கு வேணும். எக்ஸை வந்து இந்த ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த √3யை மல்டிபிளுக்கு இந்த சைடு வரும்போது ரைட் சைடில் வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ விச் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை இந்த √3 கீழே வந்துருச்சு அப்படின்னா டிவைடட் பை √3 வரும். ஸோ எப்போவுமே √3 வந்து டிவைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணக்கூடாது. ஸோ √3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 இன்ட்டு √3 15 √3 வரும். √3 இன்ட்டு √3 3ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 1s are 3 3 5s are 15. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 5√3 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த டயக்ராமில் adjacent side. ஓகேவா? இந்த எக்ஸோட வேல்யூ இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென் we consider the triangle ECDங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துலையுமே இது வந்து ரைட் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ இந்த 30 டிகிரிக்கான ஆங்கிள் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு வந்து டிசி. ஸோ டிசிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டோட்டல் லென்த்தில் இந்த ஹச் வேல்யூவை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து இந்த டிசி ஆர் சிடியோட லென்த். ஓகேவா? ஸோ பிகாஸ் ஹச் இஸ் இஏங்கிறது ஹச்சுனாக்கா அதுக்கு ஆப்போசிட் சைடு சிபிங்கிறது ஹச்சாக தான் இருக்கும். அப்போ இந்த ஹாஃப் உங்களுக்கு தெரியுது. டோட்டல் லென்த் வந்து 15 கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹாஃப் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா ஸோ டோட்டல் 15 மீட்டர்லேருந்து இந்த ஹச்சை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பார்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த சிடியோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 15 மைனஸ் ஹச். ஓகேவா? நம்ம வந்து 30 டிகிரிக்கு இந்த ஆப்போசிட் சைடு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? அந்த ஆப்போசிட் சைடுக்கு 15 மைனஸ் ஹச் அண்ட் adjacent சைடுக்கு எக்ஸ். ஸோ tan தீட்டாங்கிறது என்ன வரும் அப்படின்னா tan theta equal to DC by EC. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 30 டிகிரி. இட் இஸ் ஈக்குவல் டு டிசிங்கிறது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா 15 மைனஸ் ஹச் டிவைடட் பை இசிங்கிறது எக்ஸ். இசிங்கிறது எக்ஸோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/√3. 15 மைனஸ் ஹச் டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னாக்கா 5√3. இப்போ வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த டிவைடில் உள்ளதை மட்டும் இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா அது மல்டிப்பிளில் வரும் இல்லையா? ஸோ இந்த டிவைடில் உள்ளது 5√3 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா 5√3 டிவைடட் பை √3ங்கிறது கிடைக்கும். which is equal to 15 மைனஸ் ஹச். இந்த நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே as it is ரைட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிவைடில் உள்ள வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு லெட்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அது நியூமரேட்டரில் வந்துடும் மல்டிப்ளில். இப்போ √3 டேரெக்டாக கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ ஹச்சோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ ஹச்சுங்கிறது நெகட்டிவாக இருக்குது. அதனால நான் முன்னாடி கொண்டு வந்துட்டா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ மைனஸ் ஹச் வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரும்போது ப்ளஸ் ஹச்சாக மாறிடும். ஸோ இந்த 15ங்கிறது as it is ரைட் பண்ணிக்கோங்க. இந்த 5 வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைட் போகும்போது மைனஸில் வரும் -5. ஸோ ஹச்சோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 15 மைனஸ் 5 வந்து 10ங்கிறது ஆன்சர் கிடைக்குது. ஸோ 10ங்கிறது என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். ஸோ ஃபைனலி we write the answer. Height of the electric pole. Height of the electric pole equal to 10 meter. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.